பெரிய பேரில் வந்து நூலகம் கட்டுறீங்க, முன்னால் வந்து கண் திருஷ்டி பொம்மை படம் பெரிய அளவில் வச்சுருக்கீங்க, அது ஒரு முரண்பாடாக இருக்குது. கண் திருஷ்டி இங்கே கட்டடத்துக்கு மேலே என்னுடைய கவனத்தில் அது இல்லை. பொதுவாக நானே ஒரு பெரியாரிஸ்ட்டு, நான் வந்து பகுத்தறிவாளன், இது போன்றவர்களை நான் எப்பொழுதும் நானே ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் அதை கட்டுமானத்தில் இருக்கிற ஒப்பந்ததாரர் பொறுத்தளவுக்கு அவர் ஒப்பந்ததாரர் வர்றவங்கெல்லாம் என்ன மாதிரி பெரியாரிஸ்டாக இருப்பாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவருக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்கும், ஆனால் அந்த அடிப்படையில் அவர் எதாவது வைத்திருக்கலாம். ஆனால் அரசை பொறுத்தளவுக்கு இது நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து என்னை பொறுத்தளவுக்கு அரசை பொறுத்தளவுக்குலாம் இதெல்லாம் வைக்கணும் அப்படின்னு நாங்கள் எந்த வித ஒப்பந்தத்திலாம் நாங்கள் வந்து போடலை. எனவே அவருடைய நம்பிக்கை அவர் வைத்திருக்கிறார். அதனால் கட்டடங்களை முடிவு பெறுகிற பொழுது இதெல்லாம் நாங்கள் அதெல்லாம் வைக்க முடியும். அவிநாசி மேம்பாலம் படம் இதனோட தொடர்ச்சியாக அவிநாசி மேம்பாலத்துக்கு தான் நான் போகிறேன். நான் ரொம்ப நீண்ட நாட்களாக அந்த ரயில்வே ட்ராக் பகுதியில் தான் அனுமதி கிடைக்காம ரொம்ப நாளாக இருந்ததுக்கு அது ஒரு காரணம். இன்னொன்று, இந்த இறங்கு பாலம் 8 இறங்கு பாலத்தில் ஒரு பாலம் வந்து நீதிமன்றத்தில் இருக்கிறது. ஆனாலும் கூட அதற்கு வேண்டிய முயற்சிகள் ஒரு பக்கம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த ரயில்வே போர்ஷனுக்கு இப்போ தான் வந்து சமீபத்தில் தான் வந்து எங்களுக்கு அனுமதி கிடைத்தது. அது அனுமதி கிடைத்ததுலேருந்து அந்த இரும்பு கேரடர்லாம் ஏற்றி கொண்டிருக்கிறோம். அதை பார்க்குறது தான் இப்போ நான் போகிறேன் நான். அதனால் அது என்னை பொறுத்தளவுக்கு அடுத்த மாதம் 15ஆம் இது முழுமையடைந்துடும். 5 இடத்துல சுரங்க நடைபாதை வைக்கணும். அவிநாசி ரோடு மேம்பாலத்தில் 5 இடத்துல வந்து சுரங்க நடைபாதை வைக்கணுங்கிறது ஒப்பந்தத்தில் இருக்கு. இப்போ எங்கேயுமே நம்ம கெட்டலை இல்லை, ப்ராக்டிக்கலாக தான் பார்க்க முடியும். இதில் வந்து சுரங்கப்பாதை என்பது வந்து இறங்கு பாலம் தான் முக்கியம். எப்பயுமே மெயின் பாலத்தில் போகிறோம், எந்த இடத்துல ரோடு இருக்குதோ எந்த இடத்துல இறங்க பாலம் ஏறு பாலம் வைக்கிறது தான் எப்பயுமே முக்கியம். இதை மாதிரி இடங்களில் எல்லா இடத்துலையும் சுரங்கப்பாதைலாம் வைக்கிறதே கிடையாது. வரைக்கும் எத்தனையோ பாலங்கள் நான் பார்த்துன்னு தான் இருக்கிறேன். இந்த ஊரில் இறங்க பாலம் கட்டிருக்கிறாங்க. அது அவசியம் ஏற்பட்டால், இதெல்லாம் முழுமை அடைந்த உடனேயே அவசியம் ஏற்பட்டால் அது சம்பந்தமாக நாங்கள் பொறியாளர் அழைத்து பேசி அவசியம் இருந்தால் அதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். இல்லை இல்லை அதெல்லாம் தான் சொன்னேன். இந்த பாலங்கள் முழுமையாக அடைந்த பின்பு அதற்கு பின்னால் இறங்க பாலம் ஏறு பாலங்கள்லாம் முழுமையாக அடைந்த பின்பு தேவை இருக்குமானால் பொறியாளர் அழைத்து பேசி அதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்யும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.